ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். Why not share my experiences in the making of karma? கர்மா எப்படி உருவாச்சு, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கேரக்டரை பத்தியும் ஒரு சின்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். I am pretty sure that this session will also be very interesting. அதோட செலக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஆர்டிஸ்ட், இப்ப நிறைய பேர் சொன்னா, உங்களுக்கே தெரியும், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். அதாவது ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப தத்ரூபமா இருந்தது, அப்படியே நம்ம வீட்டில் நடமாடுற மாதிரியே இருந்தது அப்படின்லாம். ஸோ இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அப்கோர்ஸ் எந்தெந்த கேரக்டருக்கு எப்படி, இதுல ஐ ஷுட் மேக் a ஸ்பெஷல் மென்ஷன் அபவுட் தி மேக்கப் மேன். அவர் பேர் கலைமாமணி சுந்தரமூர்த்தி. அவர் கவிதாலயாவை ஆஸ்தான மேக்கப் மேன். அது ரஜினிகாந்த்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லாருக்குமே அவர் மேக்கப் போட்டிருக்கார். அண்ட் கே பாலச்சந்தரோட படங்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் மேக்கப் மேன். ஸோ அவர் தான் இந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் மேக்கப் போட்டது. ஏன் இதை நான் பர்டிகுலரா சொல்றேன்னா, அந்த விக், அந்த சிகை அலங்காரம்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாத்தையுமே அவர் மெட்டிகுலஸா பார்த்து பண்ணினார். அது தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இட் லுக் சோ வெரி ஆத்தென்டிக். ஏன்னா நீங்களே சொன்னது தெரியுமா, அது அப்படி தத்ரூபமா இருக்குன்னா, அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. நான் டெக்னீஷியன்ஸை பத்தி முதல்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பொதுவா எல்லாருமே ஆர்டிஸ்ட பத்தி சொல்லுவா, டெக்னீஷியன்ஸ் அப்புறம் வரும் இல்ல விட்டு போயிடும். பட் ஏன்னா ஆர்டிஸ்ட் தான் எல்லாரும் பாக்குறா, ஸோ இமீடியட் அட்டென்ஷன் அவளுக்குங்கிறதுனால. பட் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லுவா தெரியுமா, அது தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதனால தான் முதல்ல இவர் மேக்கப் மேனை பத்தி சொன்னேன். அடுத்ததா த மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் டெக்னீஷியன், சினிமாட்டோகிராஃபர் ரகுநாத் ரெட்டி. அவரும் கேபி சார்ட்ட, இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், கேபி சார்ட்ட ஆஸ்தான கேமராமேன் சொல்லலாம். ரைட் ஃப்ரம் அச்சமில்லைன்னு ஒரு படம், அந்த படத்திலிருந்து கடைசி கல்கி வரைக்கும் அவர் தான் கேமராமேனா இருந்தார். ஸோ எனக்கு அவருக்கும் நான் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் ஹி வாலண்டியர். அவ்வளோ பெரிய கேமராமேன் எனக்காக ஒர்க் பண்ணுவார். ஆஃப்கோர்ஸ் இரண்டாம் சாணக்கியன்லயும் எனக்காக பண்ணினார். ஸோ இதுலயும் அவர் ஏன்னா ஃப்ரேம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது க்ளோஸ் அப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்ராலி ஷாட்டர் தான், கேமரா அப்படியே மூவ் பண்ணிட்டே போவேன், ட்ராலி ஷாட்டர் எந்த மாதிரி ஷாட். அண்ட் இன்னொரு அவரோட பியூட்டி என்னன்னா, நான் எந்த ஷாட் சொன்னாலும் இது முடியாது சார், இது இந்த மாதிரி பண்ண சொல்லவே மாட்டார். சார் நீங்க சொல்லுங்க சார், எந்த மாதிரி ஷாட் வேணும்னு சொல்லுங்க சார், அதை நான் பண்றேன் சார் அப்படிங்கிறது தான் அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார். ஸோ தட் இஸ் அனதர் ஹைலைட் ஆஃப் திஸ் சீரியல். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் மேக்கப் மேன், அப்புறம் ப்ரொடக்ஷன். ஏன் ப்ரொடக்ஷன் சொல்றேன்னா, இது முழுக்க அக்ரஹாரத்தை எடுத்தது. சோ அக்ரஹாரத்தோட அந்த சூழல்ல, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இவா they have to adapt themselves. adapt themselves னா என்ன சொல்றது, ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அங்க இருந்த பீரியட்ல nobody, even the lightmen சொல்றேன், nobody used to smoke or drink or anything of that kind. அந்த தூய்மையை, அந்த புனிதத்தை எல்லாருமே கடைபிடிச்சோம். that could be one of the reasons why இது இந்த அளவுக்கு எடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது. that is one of the reasons இருக்கலாம். அண்ட் அதான் செட்டை பொறுத்த வரைக்கும் எஸ், அப்போ சம்பந்தம் அப்படின்னு இருந்த நான் இப்போ சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட போட்டோவும் வரும், நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா ஐ திங்க் தே டிசர்வ் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட். சம்பந்தம் அன்பார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். அவர் அகெயின் என்னோட டீமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவிதாலயால இருந்து கேபி சார்ட் இருந்து இருந்தவா தான். ஸோ சம்பந்தம் வாஸ் தி ஆர்ட் டைரக்டர்.
பாலன் வாஸ் தி காஸ்டியூமர். ஸோ சம்பந்தம் ஆர்ட் டைரக்டர், அவரோட அசிஸ்டன்ட் வந்து மனோகர்னு இருந்தார், கருப்பையான்னு இருந்தார். இவெல்லாம் என்னன்னா இப்ப அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த வெங்கலம் பித்தளை அந்த காலத்து விஷயங்கள்லாம் தே சோஸ்ட் இட். அதாவது அக்ரஹாரத்தில் இருந்தவா எல்லாரோட வீட்லயும் போய் அவளெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு யார் யார் வீட்டில் என்ன இருக்குன்னு இவா தேடி கண்டுபிடிச்சு, சார் இந்த சீனுக்கு இதை வச்சுக்கலாம் சார், இந்த அதை வச்சுக்கலாம் சார், அந்த மாதிரி பார்த்து 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 மெனக்கட்டாங்க. ஸோ மை தேங்க்ஸ் டு தெம் ஆல்சோ. நவ் கம்மிங் டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு இமீடியட்டா ஞாபகம் வருது. என்னன்னா இந்த சேஷு வந்து அவ்வளவு தூரம் எல்லாராலையும் பாராட்டப்பட்ட சேஷு, அவர் பேர் வந்து சாய்ராம். ஹி இஸ் பேசிக்கலி a singer, வெரி குட் சிங்கர். அவர் அவரோட ஓன் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப்பும் வச்சுட்டு இருக்கார். ஆக்சுவலா இந்த ப்ரப்போசல் வந்து இது ஆர்டிஸ்ட் இது பண்ணும்பொழுது இந்த கேரக்டருக்கு சாய்ராம் சரியா இருப்பார்னு எனக்கு தோணித்து. அட் தட் பாயிண்ட் இன் டைம் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து சாய்ராம் வாஸ் நாட் சோ வெரி பர்டிகுலர் இன் ஆக்டிங் இன் சீரியல்ஸ். அவர் வந்து ஆக்சுவலா சீரியல்ல இருந்து நான் வந்து ஒதுங்கி இருக்கலாங்கிற சம்வாட் அந்த மாதிரி ஒரு நினைப்புல இருந்தேன். ஸோ கேபி சாரோட சன் கைலாசம், sir actually is instrumental not only in the making of this serial, but he is instrumental in bringing about a sea change in the way television was looked at. In fact, மின்பிம்பங்கள், அதான் that is the initial production house. மின்பிம்பங்கள் வந்து பல புதுமைகளை தமிழ் டெலிவிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டா இவர் தான், கைலாசம் சார் தான். அப்கோர்ஸ் இஸ் அன் இன்ட்ரோவர்ட் இன் த சென்ஸ் அவர் தன்னை எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டதே கிடையாது, பண்ணிக்கவும் மாட்டார். போட்டோ எடுக்கிறது கூட போட்டோல வந்து நிக்க மாட்டார். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ரேர் போட்டோ இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேல போட்டோ கிடையாது, எங்கிட்ட இல்ல, யாருக்குமே கிடையாது. ஏன்னா பப்ளிசிட்டியை விரும்பாதவர். அவருக்கு வந்து ஒர்க் தான் அவருக்கு எப்பவுமே. அண்ட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடனரி டெக்னீஷியன். அவரோட வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அவரோட வந்து இஸ் a குட் ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ. வாஸ்து மரபு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆனா வெளியில அவர் சொல்லிக்கிறது இல்லை. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவர் வந்து சாய்ராம்கிட்ட கூப்பிட்டு இந்த சீரியல் நீங்க நடிக்கணும்னு சொன்னா, சாய்ராம் இல்ல சார், சாரி சார், நான் சீரியல் எல்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுது சார் அப்படின்னா. சோ அப்ப என்னாச்சுன்னா, கைலாசம் சார் வந்து சாய்ராம்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்கோர்ஸ் இது வந்து எனக்கு மச் லேட்டர் ஐ கேம் டு நோ. என்ன சொல்லிருக்கா, இல்லப்பா இந்த ப்ராஜெக்டை நீ மிஸ் பண்ணாத, ஏன்னா யூ ஆர் நாட் ஒர்க் வித் பாம்பே சாணக்யா, யூ ஒர்க் வித் ஹிம். ஒன்லி வென் யூ ஒர்க் வித் ஹிம் யூ வில் நோ ஹிஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு அரை மனசோட இவர் வந்து சாய்ராம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் ஷூட். அதோட சின்ன கிளிப் போடுறேன். வெரி ஃபர்ஸ்ட் ஷாட் நான் எது எடுத்தேன் அப்படிங்கறத அந்த கிளிப் போடுறேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த அக்ரஹாரத்துடைய மானம், மரியாதை, கௌரவம் அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், அலுவலப்படுத்திட்டான். இனிமே இந்த கிராமத்தை நம்மளவா யாரும் வெளில தலை காட்ட முடியாது. ஆத்தங்கார குளத்தங்கார எங்க பார்த்தாலும் காரி துப்புவான். இப்படி பண்ணிட்டாங்க, நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்க போறான். தீபாரதனை காட்டும் போது இப்படி சத்தம் போட்டுட்டே வந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? என்னத்த சொல்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல வேளை மாமா, ருக்குக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் ஆகல. நாம அந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கல. சேஷு, என்ன விஷயம்? எப்படியும் மாமா சொல்றது, ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் ஆத்துல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாமோ? மன்னிக்கணும் உங்க பேரை சொன்னதுக்கு. என்ன அவருக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து கைட் பண்ணேன் அவரை. சார் இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. யூ நாட் பிலீவ், over a period of time he started enjoying that role. He got into that character. And எங்கிட்ட அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி சார் நான் ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பேன் சார், ஏன்னா ஐ லேர்ன்ட் a lot of things from this அப்படின்னார். ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி பூவிலங்கு
பூவிலங்கு மோகன், அதாவது இதுல வந்து சோமசேகர கனபாடிகளாக வாழ்ந்த பூவிலங்கு மோகன், அவர் வந்து பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கார். அதாவது மர்மதேசத்துல பண்ணியிருக்காரு. இன்னும் எத்தனையோ இதுல பூவிலங்கு அப்படிங்கிற படத்துல வந்து அவர் நடிச்சதுனால தான் அவர் பூவிலங்கு மோகன். அது வந்து அமீர்கான் சாருங்கிறவர் டைரக்ட் பண்ண படம். அதுல இவர் நடிச்சிருக்காரு. அதுல இருந்து தான் அதுக்கு முன்னாடி கோமல் ட்ரூப்ல இருந்திருக்காரு. கோமல் சுவாமிநாதன் ட்ரூப்ல தண்ணீர் நாடகத்துல நடிச்சிருக்காரு. ஸோ ஹி இஸ் a versatile actor. ஆனால் இந்த மாதிரி ஒரு கனபாடிகளா, ஒரு அக்ரஹாரத்துல ஒரு குடுமியெல்லாம் வச்சிருந்து இந்த மாதிரி கேரக்டர் அவர் பண்ணினது கிடையாது. ஸோ தட் வாஸ் a challenge for him. இன்ஃபேக்ட் அவரும் சாய்ராமும் வந்து தனியா பேசி பார்க்கலாம். அதாவது என்ன சார் இவர் போட்டு நம்ம உயிரை வாங்குற சான்ஸ்கிரிட்டா எழுதுற, அதை படிச்சு உச்சரிச்சு. ஏன்னா இது எடுத்தது வந்து லைவ் சவுண்ட்னா எப்படின்னா அங்கேயே மனப்பாடம் பண்ணி அங்கேயே சொல்லணும். அதாவது சவுண்ட் டைரக்டா எடுத்துடுவோம். சோ இவருக்கு என்னன்னா இப்போ அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம் ந தீராக. அத்யைவா மரணமஸ்து யுகாந்தரேவா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பதம் ந தீராக. சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதின அப்ரியஸ்ய பத்தியஸ்சமே பக்தா சோதாஸ்ய துர்லபக. எனக்கும் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் சென்டென்ஸ் எல்லாம் வரும், நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அவர் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ அவருக்கு என்னன்னா திஸ் வாஸ் சேலஞ்சிங் திங், தோ அஃப்கோர்ஸ் ஹி என்ஜாய்ட் தட். ஸோ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, ஸோ மற்ற கேரக்டர்ஸ் அவர் இது வரைக்கும் பண்ணின்றதை விட இது வந்து ரொம்பவே அவருக்கு வந்து ஒரு மாறுபட்ட கேரக்டரா அண்ட் மனசுல பதியக்கூடிய ஒரு கேரக்டர் இருந்தா. அவரே என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு, சார் நான் எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் சார், பட் இதுல வந்து எனக்கு ஒரு தனி திருப்தி கிடைச்சது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவரோட செலெக்ஷன் அண்ட் வாட் ஷுட் ஐ சே, தெய்வாதீனமா அந்த கேரக்டர் நல்லா அமைஞ்சு போச்சு. அண்ட் அந்த ஆகிருதின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கனபாடிகளை பார்க்கிற ஒரு ஃபீலிங்க அவர் கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் அவரோட நடிப்பு தான். போன சுரத்தே இல்லாம வர பலமணி அப்பா காலங்கத்தால ஊஞ்சல் பக்கமே வரமாட்டார். இப்போ உட்கார்ந்துருக்க தோரணையை பார்த்தா ஆக்ரோஷமா இருக்கு. ஒண்ணு பண்ணு, இந்த காப்பியை கொண்டு போய் கொடு. பிரச்சனை ஏதாவது இருந்தா தெரிஞ்சு போயிடும். அப்பா காப்பி. ஆத்துக்கு வந்துக்கிற பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எல்லாருக்கும் சொல்லி தரட்டுமா? எல்லாரும் இப்படி வாங்க. எல்லாரும் இஷ்டப்பட்டுதான் ருக்குவை தாத்து மாட்டு பொண்ணாக்கின்னு இருக்கோம். மொத்த பேரு சேர்ந்து அவளை தூஷிச்சா என்ன அர்த்தம்? எப்படி துக்குரி விளங்காதவோ சொல்றதுக்கு நாக்கு கூசல? அட ஒரு மாட்டுக்கு கொடுக்கிற கௌரவத்தை ஆத்து மாட்டு பொண்ணு கொடுக்க வேண்டாமா? ஒரு அப்பாவி பொண்ணு அழ வச்சா குடும்பமே விளங்காம போயிடும். ரெண்டு பேரும் அவளோட மூத்த வாங்குறதுக்காக கொஞ்சம் குரலை வசதி பாக்குறல. போங்க, அவங்க அழுதுன்னு இருக்கா, போய் சமாதானப்படுத்துங்க. போங்க. காஃபி எடுத்துன்னு போ. வேண்டாம் அப்பா வேண்டாம், எடுத்துட்டு போ.
இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணித்துன்னா நான் வந்து அந்த கேரக்டர்ஸை பத்தி சொல்லி ஒரு சின்ன கிளிப்பும் போடுறேன், நீங்க பார்க்கலாம். அதாவது மேக்கப் போட்ட போது எப்படி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ தீஸ் திங்ஸ் என்னன்னா வெளிப்படையா சொல்லணும்னா டு கீப் யூ எங்கேஜ் அண்ட் ஆல்சோ கிவிங் சம் இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் அபவுட் ஹவு த சீரியல் வாஸ் மேட். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து சேஷுவை பத்தி சொன்னேன், அப்புறம் கனபாடிகளை பத்தி சொன்னேன். இன்னும் மற்ற கேரக்டர்ஸ் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கனபாடிகளை பத்தியும் சேஷுவை பத்தியும் நான் சொன்னேன், டெக்னீஷியன்ஸை பத்தியும் சொன்னேன். நாளைக்கு வந்து ஐ வில் டேக் அப் அதர் கேரக்டர்ஸ் அண்ட் அப்கோர்ஸ் உடனே நமக்கு ஞாபகம் வருது, எஸ், ருக்கு. அதாவது கேம் சேஞ்சர்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ருக்குவுக்கு வந்து டெஃபினட்டா வந்து அவளே எகெயின் அட்மிட் பண்ணதுதான் ஒரு பாத் பிரேக்கிங் ரோல் ஃபார் ஹர். ஸோ மோர் அபவுட் ருக்கு டுமாரோ. தொடர்ந்து பாருங்க கர்மாவை. பார்க்கறதோட மட்டும் இல்லாம எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாமே ஸ்ரீராமரோட அனுகிரகத்தினால நல்லபடியா நடக்கும் நம்புறேன். உங்களோட பேர் ஆதரவுக்கு மறுபடியும் என்னோட நன்றி. வணக்கம்.